இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலைமதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதுல பூத் வாரியா பிரிச்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க. ஒன்றியத்துக்கு 5 அமைச்சரை நியமிக்கிறாங்க. இவ்வளவு பேர், சுமார் 200 பேர் கள்ளச்சாராயம் குடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களே. இதற்கு ஒரு 20 பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு இன்றைக்கு சென்னையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். ஓட்டு போட்ட மக்களோ, நாட்டு மக்களோ, ஏழை மக்களோ பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு 3-4 பேர் இறந்த பொழுது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அமர்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் பருகிதான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்தார் என்று. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார்? வயிற்று வலியால், வயிற்று போக்கால் இறந்தார் சொல்றார். இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார். இன்னொரு உயிர் போயிருக்கின்றது, அதற்கு வலிப்பு வந்து இறந்தார் என்று சொல்றார். எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? ஏழை மக்கள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக, ஒரு முன்னுதாரணமாக நேற்றைய தினம் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம், குபர்குரு அவர்கள், இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல. நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 400 கோடியில அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். இந்த வியாதிக்கு முடிக்கிற விஷத்தை முடிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடைய செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமிபெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்.